வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தூது. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் உள்ளது? 8 குறட்பாக்களில் உள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்கள் இருக்குது. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மாங்குடி மருதனார். கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? இலங்கை மற்றும் மொரீசியஸ். இலங்கை, மொரீசியஸ். அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு எது? கோத்தாரி கல்விக்குழு. 1964 சொல்லியிருப்பாங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். நல்லா கவனிங்க, இதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல், குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். அந்தரத்தார் மையனை என ஐயுறும் தந்திரத்தால் தமநூல் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான். இந்த வரியை வேணால் கொடுத்து கேட்பாங்க. ஓர் எந்திர ஊர்தியை இயற்றுமின் என்றான். இந்த வரியில் இடம்பெற்ற நூல் இது சீவக சிந்தாமணியில் நாமகள் இளம்பகத்தில் இருக்குது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? ஆர்தர் காட்டன். இவர் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டியிருப்பார். கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லியிருப்பார். கிரேக்க மொழியுடன் தமிழ் மொழியாரின் உறவு தொடங்குவதற்கு முன்னரே தமிழ் மொழி செம்மொழி தகுதியை அடைந்துவிட்டது என குறிப்பிட்டவர் யார்? கில்பர்ட் ஸ்லேட்டர். இளங்கோவடிகள் தந்த சிலம்பு தமிழ் இனத்தின் பொது சொத்து என்று குறிப்பிட்டவர் யார்? மாப்போ சிவஞானம். இவரை சிலம்பு செல்வர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழரசு கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. 103 அடிகள் இருக்கும். 103 அடிகள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யார்? நக்கீரர் தான் பாராட்டியிருக்காரு. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிட்டவர் யார்? பெரும்பதுமனார். இவர் தான் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? குறிப்பறிதல். 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? 1966 கொடுத்துருக்காங்க. 1966 கொடுத்துருக்காங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக கொடுத்துருக்காங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். உரைப்பாட்டு மடை என்பது எதில் வரும் தமிழ்நடை? உரைப்பாட்டு மடை என்பது எந்த நூலில் வரும் தமிழ்நடை? சிலப்பதிகாரம். சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது? சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என போற்றப்பட்டவர்கள் யார்? வள்ளல்கள். முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? ஹண்டர் கல்விக்குழு. 1882 சொல்லியிருப்பாங்க. பொறுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வச்சு தான் தேர்வில் கேள்வி கேட்டிருக்காங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர், சாலியர். காளியர் என்றால் பிட்டு விற்போர். குவியர் என்றால் அப்பம் விற்போர். ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர். பொறுத்துக, சரியாக பொறுத்துனுங்க. பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர். வாசவர் என்றால் நறுமணப் பொருள் விற்போர். கண்ணுள் வினிஞர் யார்னா ஓவியர். பல்நின கலைஞர் என்பவர் பலவகை புலால்கறி விற்போர். புறத்திரட்டு என்ற நூலிலிருந்து எத்தனை முத்துலாயிரம் பாடல்கள் கிடைத்துள்ளன? 108 பாட்டு கிடைச்சிருக்கு. முத்துலாயிரம் என்பது வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம். கொடை இலக்கியங்களாக உள்ளவை எவை? கொடை இலக்கியங்களாக உள்ளவை ஆற்றுப்படை இலக்கியங்கள். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது எது? அழகர் மலை. அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? சீத்தலை சாத்தனார் தான் சொல்லியிருப்பாங்க. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்? இளங்கோவடிகள் தான் சொல்லியிருப்பார். வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை கூறும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை.
நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படுவது எது? சுருளி மலை. தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறுபவர் யார்? தோ. பரமசிவன். திமிழுடன் கூடிய காளை ஓவியம் உள்ள இடம் எது? சித்திரக்கல் புடவு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன் தான் வாங்கியிருக்காங்க. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டவர் யார்? ஆவூர் மூலங்கிலார். சோழர் காலத்தில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? புதுக்கோட்டையில் நார்த்தாமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அமைச்சிருக்காங்க. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட செறிவானது, லத்தீன் மொழியை விட மேன்மையானது, ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது என்று குறிப்பிட்டவர் யார்? டாக்டர் வின்சுலோ. முத்தொள்ளாயிரத்தில் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என குறிப்பிடப்படுவது சேர்நாட்டை தான் சொல்லியிருப்பாங்க. தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? குறிஞ்சி தேன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என குறிப்பிட்டவர் யார்? ஔவையார் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேர்லாதனின் இயல்பு என்று குறிப்பிட்டவர் யார்? நச்செல்லையார். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? அலைவாய் கரையில். எதில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன? உறையூர். உறையூரில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றதாக இருந்திருக்கு. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? சேற்றில் மனிதர்கள். இதையும் எழுதியிருப்பாங்க. வேருக்கு நீர் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க. குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடுத்தி வதைப்பதை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கு காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதுக்கான பதில் மண்ணகத்து பூந்துளிகள். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்றவர் யார்? பர்னர் தான் சொல்லியிருப்பார். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என கூறியவர் யார்? குமணன் என்ற மன்னன் தான் சொல்லியிருப்பார். வடக்கு எல்லை மக்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? தமிழ் ஆசான் மங்களங்கிழார். அறம் கூறும் அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்று கூறும் நூல் எது? புறநானூறு தான் குறிப்பிடுகிறது. பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் எது? மணிமேகலை தான் குறிப்பிடுதுங்க. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? சின்ன பிள்ளை இவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? சோழர்களின் காலம். நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? 143 பாடல்கள் இருக்கு. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று குமணன் வருந்தியதாக செய்தியை கூறியவர் யார்? பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? கபிலர் தான் பாராட்டியிருக்காரு. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தர்னாரின் கொடை குணத்தை கூறும் நூல் எது? புறநானூறு. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் யார்? ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று கூறும் நூல் என்ன? கலித்தொகை. இந்த நூல் தான் குறிப்பிடுகிறது. ஆலங்கானத்து அஞ்சுவர அறுத்து அரசு பட அமர் உலக்கி என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி தான் குறிப்பிடுகிறது. குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைபவர் யார்? மாப்போ சிவஞானம். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் என்ன? மதுரை காஞ்சி. விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. இதில் பார்த்தீங்கன்னா 13 இலம்பகம் இருக்குது. இதில் இருப்பது இலம்பகம். 13 இலம்பகம் இருக்குது. முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகம், கடைசி இலம்பகம் முக்தி இலம்பகம். மாப்போ சிவஞானத்திற்கு சிவஞானி என்று பெயர் வைத்தவர் யார்?
சரபையர் அப்படிங்கிறதும் வச்சுருப்பார். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? கவிமணி தான் பாடியிருக்காங்க. கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? சோழர் காலத்தில் தான் வளர்ச்சி பெற்றது. திருத்தக்க தேவரின் காலம் என்ன? திருத்தக்க தேவரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருப்பாங்க. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிட்டவர் யார்? நலந்துவனார் தான் குறிப்பிட்டிருக்காரு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றினில் தான் இடம்பெற்றிருக்கு. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரை நகரை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போல் அமைந்த நூல் எது? மதுரை காஞ்சி. கந்தசாமி எழுத்துலகில் புகழ்பெற காரணமான புதினம் எது? சாயாவனம். பொறுத்துக. கரிக்கையூர் எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. கல்லூத்து மேட்டுப்பட்டி மதுரையில் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. சித்திரக்கல் புடவு தேனியில் மயிலாடும்பாறை அருகில் இருக்குது. கருவந்துறை சேலம் மாவட்டத்தில் இருக்குது. வடமொழி ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது என்பதை முதலில் குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். புலவர் பாடும் புகழோடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த வரியை தான் கொடுத்து கேட்பாங்க என்று கூறும் நூல் எது? புறநானூறு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது என்று கூறியவர் யார்? நல்வேட்டனார். சனி நீராடு என்றவர் யார்? ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்? பாரதியார் தான் இப்படி பாடியிருக்காரு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? மொத்தம் 782 அடிகள் இருக்குது. இதில் மதுரையை பற்றி சொல்லக்கூடிய அடிகள் 354. 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சொல்கிறது. மொத்தம் 782 அடி இருக்குது. சிற்பக்கலை குறித்து கூறும் நிகண்டு நூல் எது? ஐம்பெருங்காப்பியம் எது? ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரம் சொல்கிறது. நிகண்டு நூல் என்பது திவாகர நிகண்டு. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மைய கருத்தாகும்? சீவக சிந்தாமணி. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுபஞ்ச மூலத்தில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? ஆண்டாள். இவங்க தான் பாடியிருக்காங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று இறங்கி அழுதவர் யார்? கர்ணையன். இவர் தான் அழுதிருப்பார். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று கூறும் நூல் எது? ஐங்குறு நூறு. தென்னகத்து பெருநாட்சா என்று அழைக்கப்பட்டவர் யார்? அறிஞர் அண்ணா. இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதல்ல பரப்பியவர் அறிஞர் அண்ணா. யாழி என்ற விலங்கின் உருவம் யார் கால சிற்பங்களில் காணப்படுகிறது? பல்லவர் கால சிற்பங்கள் இருக்குது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? பாட்டுடை தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் யார்? கேப்டன் தில்லான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? சூசையப்பர். மாசற விசித்த வார்புரு வல்பின் என்று கூறும் நூல் என்ன? புறநானூறு. பன்னாரும் கலைதிரி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எது? கம்ப ராமாயணம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். தேமுதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் யார்? மகாகவி பாரதியார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 64 படலம் இருக்குது. 3 காண்டம் 64 படலம் இருக்குது. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்னும் நூல் எது? சிலப்பதிகாரம். திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகர். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி.
எந்த செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? சின்னமனூர் செப்பேடு. நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தது எது? சங்க இலக்கியங்கள். குறுந்தொகையின் அடிவரையறை என்ன? 4 முதல் 8 அடி கொண்டது. 401 பாட்டு இருக்கும். 401 பாட்டு. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று கூறும் நூல் என்ன? திருவாசகம். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? கி. ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் எதை பின்னணியாக கொண்டது? இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. 1991 சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஆலந்தூர் கிழார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார்? மனவை முஸ்தபா. தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து எந்த நூல்கள் தோன்றின? நீதி நூல்கள் தோன்றின. இதை 15 கீழ்க்கணக்கு நூல்களாக வச்சுருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டில் பெரியார் தோற்றுவித்தார்? 1925. இவர் ஒரு ஆங்கில இதழில் நடத்தியிருப்பார். அந்த இதழுக்கு பெயர் ரிவோல்ட். ரிவோல்ட் என்பது ஆங்கில இதழ். இதனுடைய அதிகாரப்பூர்வ இதழ், சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு வைக்கிறேன். சரிங்களா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கரங்க இசை விளவின் உறந்தை என்று கூறும் நூல் என்ன? அகநானூறு. முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் ஆனது? ஆசிரியப்பா என்ற பாவகையால் ஆனது. ஆசிரியர் நப்பூதனார். தூது இவற்றால் பாடப்படும்? தூது கலிவெண்பாவால் பாடப்படும். கரிசல் மண்ணின் படைப்பாளி எனப்படுபவர் யார்? கு. அழகிரிசாமி. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? இப்படி சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்று கூறும் நூல் என்ன? தொல்காப்பியம். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3615 பாட்டு இருக்குது. 3 காண்டம் இருக்கும். 36 படலம் இருக்கும். 17வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம். ரோமானிய பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம்? கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ரோமானிய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. மட்பாண்டம்னா அரிக்கமேடு, காசுன்னா கோயம்புத்தூர். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் யார்? கத்தே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 9 என்பது தேசிய நூலக தினம். ஆகஸ்ட் 9. குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும் பருவம் எது? செங்கீரை பருவம். இது எந்த மாதத்தில் நிகழும் கூட கேட்கலாம். 5 முதல் 6வது மாதத்தில் நடக்கும். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? கோல்டன் ஆல்போர்ட். பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூலாக அண்ணா குறிப்பிட்டது எந்த நூல்? திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுத்தூளும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை கூறியவர் யார்? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாங்க. வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சந்தா சாஹிப் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா இவர் 2 மாதங்களில் உருது மொழியை கற்றிருப்பார். அதனால் கொடுத்துருப்பாங்க. இஸ்மத் சன்னியாசி என்பது உருது மொழி சொல். இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி. தூய துறவி. இதையும் கேட்கலாம். உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று கூறும் நூல் எது? விவேக சிந்தாமணி. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். இவரை மாக்காரியாசன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மதுரை காஞ்சியில் தான் இடம்பெற்றிருக்கு. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது? குறுந்தொகை. குறுந்தொகை என்பது ஒரு அகநூல். யார்கால சிற்பங்களில் குதிரையின் உருவம் அதிகம் காணப்படுகிறது? விஜயநகரர் காலத்தில் தான் காணப்படுகிறது. செம்மொழி தமிழின் சங்கப் பாடல்கள்
கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அறைகூவலாக விளங்குகின்றன என்று குறிப்பிட்டவர் யார்? பியரி மெய்லி என்பவர் தான் குறிப்பிட்டிருக்காரு. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வல்லிக்கண்ணன் தான் இருக்காங்க. வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் எது? நருந்தொகை. வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆகும் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்று கூறும் நூல் என்ன? புறநானூறு. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்ந்தவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இந்தியாவின் முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் புரூஸ்வுட் 1863 பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருப்பார். எந்த மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன? சமண மத சிற்பங்கள். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலைக்கு பெயர் என்ன? சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று கூறும் நூல் என்ன? கலிங்கத்து பரணி. திருவள்ளுவரை உலகப் புலவர் என போற்றியவர் யார்? ஜியு போப். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேள்வி. திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று சொன்னவர் ஜியு போப். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் தான் சொல்லியிருப்பார். கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? உலர் எழுத்து முறை. காசி காண்டம் என்பது என்ன? காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிறது. எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். இவரை சீவலமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? ரா இளங்குமரனார். நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? சயின்ஸுக்கு பழி. இன்னொரு கூடுதல் தகவலை பார்த்துக்கோங்க. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசையும் வாங்கியிருக்காரு. யா மரம் எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் வளரும். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. சிற்பச் செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசுடைய சிற்பக் கல்லூரி எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, சிற்பக் கல்லூரி மாமல்லபுரத்தில் இருக்குது. அரசு கவின் கலை கல்லூரின்னு இருக்குது, அது 2 இடத்துல இருக்குது. சென்னையிலையும் கும்பகோணத்துலையும் இருக்குது. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்று பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன் தான் பாடியிருக்காங்க. இவருக்கு 2004 வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்ற இருவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார், ரா இளங்குமரனார். 2 பேருமே. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் எது? பொருணராற்றுப்படை தான் குறிப்பிடுகிறது. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் என்ன? குறுந்தொகையில் தான் அந்த பாட்டு வரி இருக்குது. யார் தலைமையில் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது? பாஸ்கர் சேதுபதி தலைமையில் பாண்டித்துரையார் மேற்பார்வை, இவருடைய மேற்பார்வையில் உருவாக்கப்பட்டது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம். இந்த பாடலில் போற்றப்படும் மன்னன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியனை பாராட்டி பாடியிருப்பாங்க. முதுமொழி காஞ்சி துறையில் இருக்கும் குடப்புலவையினார் அப்படிங்கிற புலவர் பாடியிருப்பார். சரியான கூற்றை கண்டறிக. யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். 2மே சரிதான். அகில உலக தமிழாய்வு மன்றமும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயகம் அடிகளார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கேள்வி. அகில உலக தமிழாய்வு மன்றம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமானவர் தனிநாயகம் அடிகளார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? கா சச்சிதானந்தன். நெய்தில் நிலத்தவர் பாண்டர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? சிறுபான்ற்றுப்படையில் தான் இந்த செய்தி இருக்குது. குழல் மீன் கறி கொடுத்துருக்காங்க. இதை போன டெட்டில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். குறுந்தொகையை 1915 முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். இவர் தான் பதிப்பிச்சிருக்காரு. சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் அழகனார். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? தமிழ் ஒளி. வறிய நிலையில் உள்ள நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி உணவளித்த செய்தியை கூறும் நூல் என்ன? புறநானூறு. விருந்தினரை உபசரிப்பதற்கு கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்த செய்தியை கூறும் நூல் என்ன? இதுவும் புறநானூறு தான். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார்? தனிநாயகம் அடிகளார். தமிழ் பண்பாடு என்ற இதழ். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் என்ன? பிங்கள நிகண்டு. முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. பிங்கள நிகண்டு. தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் என்ன? நற்றினில் தான் அந்த பாட்டு வரி இருக்கு. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் நூல் என்ன? பெரிய புராணம். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கூறும் நூல் என்ன? அகநானூறு. நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல்களின் நீக்கி எத்தனை? 24 பாட்டு கிடச்சிருக்கு. உரையாசிரியர்கள் 70 பாட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ராவண காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? புலவர் குழந்தை. இதில் பார்த்தீங்கன்னா 3100 பாடல்கள் இருக்கும். 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு தனித்தமிழ் பெருங்காப்பியம். கலித்தொகையில் பாலை திணையை பாடியவர் யார்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் என்று பாடியவர் யார்? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார்? யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பிரபஞ்சத்தை பாடியவர் யார்? மாணிக்கவாசகர் தான் பாடியிருக்காங்க. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? குலசேகர ஆழ்வார் பாடியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 105 பாட்டு இருக்கும். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறில் தான் இடம்பெற்றிருக்கு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கம்பர் தான் சொல்லியிருப்பாங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் யாவை? சிங்கப்பூரும் இலங்கையும். புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுத எடுத்துக்கொண்ட நாட்கள் 25 நாட்களில் உரை எழுதியிருப்பார். பெரியாருடைய வேண்டுகோளுக்காகத்தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்காக 2016இல் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? கல்யாண்ஜி தான் வாங்கியிருப்பாங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராகவும் இருந்திருப்பாங்க. திருத்தொண்டத் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? சுந்தரர். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என்று பிரபஞ்சம் உருவான பாடலை பாடியவர் யார்? கீரந்தியார் பாடியிருப்பாங்க. பரிபாடல் இருக்குது. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகள் இருக்கும். நல்ல கவனிங்க. எதுகையால் இயற்றப்பட்டிருக்கும். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்பாத்துரையார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பாங்க. கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. பெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 21. சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். காலம் 12ஆம் நூற்றாண்டு. 1983இல்
உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? திருவள்ளுவர். தனிப்பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஏர்கோல் பற்றி குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பியம் எது? சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சு சமுத்திரம். இது மட்டும் இல்லாமல் குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசுடைய பரிசை பெற்றிருப்பாங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. பக்தி சுவை நனி சுட்ட சுட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. சாப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. சுரிவலை அப்படின்னா சங்கு, வேரி என்றால் தேன், பகடு அப்படின்னா எருமைக்கடா, பாண்டில் என்றால் வட்டம். திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது? மலையாள மொழியில் இல்லை. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வா ராமசாமி. மணிமேகலை என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மணிமேகலை துறவு. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் டேசன் அழைக்கப்படுகின்றன. இலிக்கியா என்று அழைப்பார்கள். பண்டைய தமிழரின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எது? பண்பாட்டு கருவூலம் அப்படின்ட்டாவே புறநானூறு தாங்க. ஞானபோதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார்? முசி பூர்ணலிங்கம். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல் என்ன? அகநானூறு. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யார்? மு வரதராசனார். தமிழ் வீடு தூது என்ற நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாதர். உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறில் தான் இடம்பெற்றிருக்கு. எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? புதிய உரைநடை. எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன கூட கேட்கலாம். மா ராமலிங்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறில் தான் இடம்பெற்றிருக்கு. முத்துலிங்கம் எழுதிய டேஸ் என்ற சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசின் முதல் பரிசு கிடைத்தது. வம்ச விருத்தி. திருவெம்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருவெம்பாவையில் 20 பாட்டு தான் இருக்குது. எழுதியவர் மாணிக்கவாசகர், வாத ஊரார் அப்படின்னும் அழைப்பாங்க. வடமொழியை போன்று உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களுக்கும் ஆண் பெண் என்று பாகுபாடு கொண்டுள்ள மொழி எது? ஜெர்மன் மொழி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவமே என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? முன்னாடியே பார்த்துட்டோம், முல்லைப்பாட்டு தான் 103 அடிகளை கொண்டது. ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது? நல்ல கவனிங்க, இலக்கண நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. ராபின்சன் குரூசோ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டேனியல் டிஃபோ. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை புறநானூறில் பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான எந்த நூலில் குறிப்புகள் உள்ளன? பல்லு நூலில் இருக்கு. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? சேவை சண்முகம். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆண்டாள் தான். திருப்பாவை பாடியிருக்காங்க, அதில் 30 பாட்டு இருக்குது. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று தமிழணியை பாராட்டி பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு கனிச்சாறு அப்படிங்கிற நூல் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு என்பது 8 தொகுதிகளாக வந்திருக்கும். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால் என்று பாடியவர் யார்? தனி மகனார் பாடியிருக்காங்க. நற்றினை அப்படிங்கிற நூலில் இந்த பாட்டு இருக்குது. 153வது பாட்டாக இருக்குது. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஸ் என்ற நூல் பதிவு செய்துள்ளது. கண்ணுடையம்மன் பல்லு. 2 அடிகள் கொண்ட எதனால் பாடப்படும் செய்யுள் கன்னியாகும்? எதுகையால் பாடப்படும் செய்யுள் தான் கன்னி.
வழி மிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார்? ஐயூர் முடவனார் பொருநானூரில் பாடியிருப்பாங்க. ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்களின் நூல்களை எரித்தால் போதும், அவர்களின் அறிவு மேலும் வளர முடியாமல் நின்றுவிடும் என்று கூறும் நூல் என்ன? பாரன்கிட் 451. பொறுத்துக, முன்னாடியே பார்த்துட்டேங்க. கரிக்கையூர் நீலகிரியில் இருக்குது, கல்லூத்து மேட்டுப்பட்டி மதுரையில் இருக்குது, சித்திரக்கல் புடவு தேனியில் இருக்குது, கருவந்துறை சேலத்தில் இருக்குது. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியத்தில் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது எது? மணிமேகலை. மணிமேகலை என்பது புத்த சமய நூல். கூரிய கொம்புகளும் சிரித்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் உள்ள இடம் எது? கரிக்கையூரில் இருக்குது. கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எனப்படும் நூல் எது? மணிமேகலை. அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 12ங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஜனவரி 12 தாய்மண் தினம் அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலையில் தான் இருக்குது. நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று தமிழை பாடியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் என்ன? சிலப்பதிகாரம். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவலரேறு பிரிஞ்சித்திறனார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் என்று பாடியவர் யார்? ஔவையார் தான் பாடியிருக்காங்க. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? சா அகத்திய லிங்கம். சீத்தலை சாத்தனாரை சாத்தன் நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யார்? இளங்கோவடிகள் தான் பாராட்டியிருப்பாங்க. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள இடம் எது? கல்லூத்து மேட்டுப்பட்டி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைக்கப்படும் நூல் எது? நற்றிணை. பண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்னும் நூல் எது? சிலப்பதிகாரத்தில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் என்னும் நூல் எது? மணிமேகலையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முன்னாடியே பார்த்துட்டோம், மணிமேகலை. பொறுத்துக. தோம் என்றால் குற்றம், தாமம் என்றால் மாலை, வசி என்றால் மலை, செற்றம் என்றால் சினம், கலாம் என்றால் போர். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் நூலை எழுதியவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் எழுதியிருப்பார். நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடியவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் பாடியிருப்பாங்க. கடைசி கேள்விங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக, கலியியல் யானை கரிகால் வளவ என்று கரிகாலச் சோழனை பாராட்டி கூறும் நூல் என்ன? புறநானூரில் தான் அந்த பாட்டு வரி இருக்குது. பாடியவர் வெண்ணி குயத்தியார். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 263 கேள்வியை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.